வணக்கம். டாப் ஆன்லைன் படிப்பகம். நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா திறனாறுதல் அப்படின்னு டெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு திறனாறுதல் பார்த்தீங்கன்னா குரூப் 4 லெவலில் நம்ம டெஸ்ட் வச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டினாவும் அதுக்கப்புறம் 50 கொஸ்டினாவும் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2 லெவலில் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். இப்போ நம்ம திறனாறுதல் 2.1 சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஏன் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ குரூப் 1 செப்டம்பர் மாதம் வரப்போது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற விதமா பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம திறனாறுதல்ல நீங்க எழுதுற மூலமா குரூப் 1 எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்போ திறனாறுதல் 2.2 அனௌன்ஸ்மெண்ட் என்ன, அதுக்கான இதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, திறனாறுதல் டெஸ்ட் 1 2.0ல உங்களுக்கு டெஸ்ட் 1 எப்போ கண்டக்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஜூலை 3 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், மேக்ஸ். ஓகேங்களா? இது ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே 10 கொஸ்டின் உங்களுக்கு இதாகும். ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்டா இருந்தாலுமே இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆனால் அந்த கொஸ்டின் கண்டிப்பான முறையில் குரூப் 1 லெவலில் தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அதனால கொஸ்டின்றது குரூப் 1 நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்ல உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து நீங்க ஆல்ரெடி நம்ம குரூப் 1 படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் எழுதுங்க, பயன்பெறுங்க. கண்டிப்பா இதை அட்டன் பண்றது மூலமா குரூப் 1 நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு. நீங்க திறனாறுதல் எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ அதே போலதான் ஃபாலோ பண்ண போறீங்க. உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வர போகுதுன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து 6 o'clock நம்ம கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணிடுவோம். இது வாட்ஸ்அப் சேனல் அண்ட் யூடியூப்ல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வச்சிருவோம். நீங்க கிளிக் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். அது எக்ஸாம் அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு நம்ம கரெக்ட் எது பண்ணியிருக்கீங்க, மிஸ்டேக் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் கீ அண்ட் ரேங்க் லிஸ்ட் அப்டேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் கீ அப்போ நீங்க பண்ண உடனே உங்களுக்கான இது அப்டேட் ஆயிரும். இதுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மண்டே ஈவினிங் 6 o'clock அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த டைமிங் எவ்வளவு நேரத்துல எவ்வளவு நேரம் எழுதிக்க முடியும் அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா சண்டே நைட்டு 11 o'clock வரையும் நீங்க எழுதிக்கலாம். அதுக்குள்ள கண்டிப்பான முறையில் எல்லாரும் எழுதுனீங்கன்னா நல்ல எக்ஸாம் எழுதி வரக்கூடிய குரூப் 1 கண்டிப்பா கிராக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல்.